இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா நாடகங்கள்லேயும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறையா வேலைகள் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் சமிதா கேட்ட உடனே நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் எனக்கு. அதே மாதிரி சில இந்த படத்தில் இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லாம் வந்து அவ்வளோ இப்போ இங்கிலீஷ்னு உடனே கொஞ்சம் பயம் வந்துடுச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் நீங்கள் வாங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரக்ஷனில் பண்ணும்போது எவ்வளோ பொறுமையாக சொல்லி கொடுக்க முடியுமோ அவ்வளோ பொறுமையாக கௌஷிக் சமிக்தா இவங்க வந்து எல்லோரும் எவ்வளோ வந்து சொல்லி கொடுக்க முடியுமோ அந்த கேரக்டரை அவ்வளோ, ஏன்னா அது அவங்களுடைய கேரக்டரு, ஏன்னா அவங்க சந்தித்த கேரக்டர், அந்த கேரக்டர் எப்படி இருக்குன்ற உணர்வு அவங்களுக்கு தெரியும். அந்த உணர்வை நம்மக்கிட்ட கொடுக்கும்போது அந்த உணர்வோடு விளையாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு சமிதா ரொம்ப நன்றி. ஏன்னா ஆக்டர்ஸுக்கு வந்து இன்னொரு உணர்வு நமக்குள்ளார வரும்போது அது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் அந்த உணர்வில் இருக்கிறது. அந்த உணர்வுலேருந்து அவங்க எதிர்பார்க்குற அந்த உணர்வுக்கு ப்ளே பண்ணும்போது அது ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வாக எனக்கு இருந்தது. நிறைய விஷயங்கள் பேசலாம் அப்படி ஒர்க் பண்ண நாட்களில் இருந்து. ஆனால் நானே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். இந்த மாதிரி படத்தில் எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்த சமிதாவுக்கும் ப்ரொடியூசருக்கும் குழுவினரும் தேர்ந்தெடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. ஸோ இந்த படத்துக்கு நீங்கள் எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, தேங்க்யூ. ஹலோ எவ்ரி ஒன், தேங்க்யூ ஸோ மச். சார் சொன்னாங்க இது படம் இல்லை பாடம்னு. ஆனால் பாடம் எடுக்கிறதே நம்ம வந்து சில டீச்சர்ஸ் நல்லா எடுப்பாங்க, சில டீச்சர்ஸ் ரொம்ப மோசமாக எடுப்பாங்க. ஆனால் என்னோடய ஹோப் என்னென்னா இது பாடமாக இருந்தாலும் இது போர் அடிக்காத இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாடமாக இருக்கும். ஸோ ஐம் ஹோப்பிங் ஸோ. படத்தை பற்றி நானே சொல்கிறத விட நீங்கள் பாருங்கள், இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் அது போட்டுருவாங்க. நான் வந்து எங்கள் கேஸ்டிங் க்ரூ பற்றி ஒரு ரெண்டு வார்த்தை எல்லாத்த பற்றியும். சத்யா மருதானி அக்கா, ஸோ இந்த படத்தில் லிரிக்ஸ் எழுதுறதுக்கும் நடிக்கிறதுக்கும் நான் எவ்வளவு சொல்லியும் காசே வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து அதில் வந்து என்ன தெரிஞ்சதுன்னா, லைக் நான் சொன்னேன் எனக்கு வந்து பெரிய பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் ஒன்றும் பணம் எடுக்கலை, நீங்கள் அப்படி நினச்சிக்காதீங்க அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க நான் வந்து நீங்கள் உங்களுக்கு பண நெருக்கடி, நீங்களே இது பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்காகலாம் காசு வாங்க பண்ணல, இது ஒரு ஆத்மார்த்தமான ஒரு இது, அதுக்கு என்னோட கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. அப்புறம் மணிமேகலை மேடம், நான் வெற்றிமாறன் படங்களில் நிறைய படங்களில் அவங்கள பார்த்துருக்கேன். அவங்கள பார்த்துட்டு இவங்க தான் வந்து இந்த கேரக்டர் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் கேட்ட உடனே சரின்னு சொல்லி. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் வந்து எனக்கு 3 வாரம் தான் லீவ் இருந்தது. 23 டேஸில் இந்த படத்தை எடுத்துட்டேன். அந்த சமயத்துலலாம் கரெக்டாக எல்லோரும் தான், மணிமேகலை மேடம் இல்லாமல் எல்லோரும் தான் கரெக்டாக அந்த சமயத்தில் வந்து எப்போல்லாம் நம்ம ஷெட்யூல் பண்ணமோ அப்போல்லாம் கரெக்டாக வந்து நடித்து கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் ஸ்டீவ் பற்றி கடைசியில் சொல்ல போகிறேன். மசந்த், நான் ஆக்சுவலி இந்த என்டையர் காஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நான் காஸ்ட் பண்ணது மசந்த் தான். ஏன்னா கைமை கிடைக்க பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த பர்டிகுலர் ஆக்சுவலி ஹி ஹஸ் டன் அ ஸ்டூடெண்ட்ஸ் ரோல். ஹி ஃபிட்ஸ் லைக் அ க்ளவ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கேரக்டருக்கு. ஹி டிட் ஸோ வெல். தேங்க்யூ ஸோ மச் மசந்த். கிட்டி சார் அகெயின் அவர் சொன்ன மாதிரி ஒரே ஒரு நாள் ஷூட் இருந்தாலும் நான் வந்து அதை வந்து ஃபஸ்ட்டு வேறு மாதிரி எழுதியிருந்தேன் அந்த ஒரு சீனை. அப்புறம் திடீர்னு வந்து ஒரு டென்னிஸ் கிளப்பில் இது கோர்ட்டில் அந்த சீன் நடக்க வேண்டியதாக போச்சு பிகாஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரீசன்ஸ். அப்புறம் நாங்கள் திடீர்னு அங்கே போனோடனே வி வாண்டட் டு ரைட் சம்திங் இன்ட்ரெஸ்டிங். நான் கொஞ்சம் எழுத, அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. ஸோ இட் வாஸ் ஆக்சுவலி அ கொலாபரேஷன் பிட்வீன் மீ அண்ட் கிட்டி சார் அந்த சீன். ஸோ அந்த சீன் நல்லா வந்துச்சுன்னா அது வந்து ரைட்டிங்லேயும் கிட்டி சாரோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது. கஜ்ராஜ் சார், தேங்க்யூ ஸோ மச். அவர் சொன்ன மாதிரி நான் ஃபஸ்ட்டு யூஎஸ்லேருந்து கால் பண்ணோடனே இது யார் என்னன்னு நினச்சிருப்பாரு. பட் நான் பேசினோடனே அவர் ஃபஸ்ட்டு சொன்னது, நான் ஃபஸ்ட்டு அவங்களை வந்து பார்க்குறேன், நேரில் வந்து பார்க்குறேன், அதுக்கப்புறமா நம்ம எல்லாம் பேசுவோம் அப்படின்னாரு. அவர் நேரில் வந்தார், பார்த்தாரு, பேசினார். அப்புறம் வந்து அகெயின் எனக்கு அப்பா மாதிரி தான் அவர். தேங்க்யூ ஸோ மச். பிரச்சனாவை மெயினாக நான் எதுக்கு போட்டேன்னா, இது வந்து பொள்ளாச்சி ஏரியாவில் நடக்கிறது, கொஞ்சமாவது அந்த நேட்டிவிட்டி, அந்த ரீஜனுக்கான ஒரு லாங்குவேஜ் வரணும். அது இல்லாமல் ஹீஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஆக்டர், ரொம்ப ஹெல்ப் பண்ணார். தேங்க்யூ ஸோ மச் பிரசன்னா. அப்புறம்
ஸோ மேடையில் இடம் கம்மிங்கிறதுனால சில பேர் நாங்கள் கீழே உட்கார வச்சுருக்கோம். ஆனால் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் ஆஸ் மச் அஸ் மேடையில் உட்காந்தா என்ன எல்லாம் சேர்த்து. ஃபார் எக்ஸாம்பிள் கௌஷிக் அண்ட் பாஸ்கர். கௌஷிக் இஸ் மை co-director, an extraordinary person, extraordinary directorial அந்த ஒரு நான் வந்து முக்கியமாக ரெகுலர் தமிழ் சினிமா மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சமாவது நம்ம ரியலிஸ்டிக்காக எடுக்கணும் அப்படின்னு சொன்னபோது நான் நிறைய பேர்த்திட்ட பேசினேன். அதில் கொஞ்சமாவது எனக்கு செட்டான ஒரு ஆள்னா அது கௌஷிக் தான். அவர் வந்து ஓகே சாமி இதை நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி எடுப்போம் அப்படின்னு. பாஸ்கர் அகெயின் ஒண்டர்ஃபுல் பர்சன். அட்டகாசமாக ஷெட்யூலிங் எல்லாம் பண்ணி கரெக்டாக இந்த காஸ்டியூம் இதெல்லாம் பார்க்குறது பாஸ்கர் தான். ஃபென்டாஸ்டிக் ஒர்க். அப்புறம் தேவ் இஸ் தேர். தேவ் தேங்க்யூ ஸோ மச். அவர் ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு. நான் எல்லாருக்கும் டைலாக்ஸ் எழுதினேன். தேவோட கேரக்டரில் வர டைலாக்ஸ் எல்லாமே தேவ் தான் எழுதினார். பிகாஸ் இட்ஸ் மச் ஈஸியர் டு ஜஸ்ட் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுங்கள் அப்படின்னு. ஆமாம், ஆன் தி ஸ்பாட்டில் தேவ் ஃபென்டாஸ்டிக் ஒர்க். தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் விஷுவல்ஸ் வந்து சொன்னாங்க ஸ்டீவ் அட்டகாசமாக கொண்டு வந்தாருன்னு. நாங்கள் வந்து மியூசிக் ரொம்ப ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணோம். பிகாஸ் நான் என்னை இன்ஸ்பயர் பண்ண 2-3 படங்கள், செழியன் சாரோட டூலெட் ஆகட்டும், இல்லை கனடாவில் வந்து தித்தி படம் ஆகட்டும், அவ்வளோவா மியூசிக்லாம் இருக்காது. ஆனால் மியூசிக் இல்லாத ஒரு படத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக போர் அடிக்கும். அப்படி போர் அடிக்காமல் இருக்கிறோன்னா அந்த சவுண்டு, அந்த குவாலிட்டி அதெல்லாம் ப்ராப்பராக கொண்டு வரணும். ஜெய்கர் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் சவுண்ட் டிசைனர். ஜெய்கர் would you like stand up? Yeah. ஸோ ஜெய்கர் ஆசம் ஒர்க், ஃபென்டாஸ்டிக். அது இஃபியில் தான் ஃபஸ்ட்டு தியேட்டரில் பார்த்தோம். எங்களுக்கு வந்து சவுண்ட் இருக்கிறத பற்றி கொஞ்சம் கூட அந்த இதே இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜெய்கர். கௌஷிக் அண்ட் பாஸ்கர், would you guys want to stand up as well and say hi to the yeah. Where is Bhaskar? Oh, come on, Bhaskar. Yeah. Please, give them hands up. And then Dave also, please, stand up. Thank you, Dave. அதுக்கப்புறம் நான் வந்து படத்தை எடுத்து கொடுத்துட்டு இவங்ககிட்ட கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு அமெரிக்காவுக்கு போயிட்டேன். ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நிறையா எல்லாமே இவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ என்னோட தம்பி ஸ்ரீ கணேஷ் விஜயன், ஹீ இஸ் ஆல்சோ ஹியர், ஸ்டாண்டப் ஸ்ரீ. அப்புறம் ஹீ ஹஸ் ஆல்சோ டன் சவுண்ட் ஒர்க் இந்த படத்தில். என்னென்னா சில சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சவுண்ட் டிசைன் அல்லாமல் டப்பிங்லேயே நிறையா அந்த சீனை எலிவேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹி ஹஸ் டன் அ லாட் ஆஃப் ஒர்க் ஆன் தட். ஹி ஹஸ் அ மியூசிக் ஸ்டுடியோ, ரெக்கார்டிங் ஸ்டுடியோ இன் பொள்ளாச்சி, ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு ஹிம் ஆஸ் வெல். டிட் ஐ மிஸ் எனிபடி இதில்? Yes, we will talk about them. Geetha Kailasam, Haritha, 2 பேரும் அவங்களால வர முடியல. they are in shoots. கீதா கைலாசம் எப்படின்னா, நான் வந்து அவங்ககிட்ட அந்த இதை சொன்ன உடனே அவங்க வந்து இது வந்து கொஞ்சம் ரெகுலர் மதர் கேரக்டர் மாதிரி இருக்கே அப்படின்னாங்க. நான் சொன்னேன், முக்கியமான விஷயம், நீங்கள் ரெகுலராக மதர் கேரக்டரில் எவ்வளோ மெலோட்ராமேட்டிக்காக நடிப்பீங்களோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் பண்ணிங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு ஸ்டாண்ட் அவுட்னு சொன்னேன். அந்த மாதிரி அட்டகாசமாக நடிச்சு கொடுத்தாங்க. ஐ தேங்க் ஹர் ஸோ மச். என்னோட ட்ரான்சிஷனுக்கு, நான் ஆண்லேருந்து பெண்ணாக மாறுறதுக்கு அமெரிக்காவில் இருக்கும்போது ரொம்ப ஹெல்ப் பண்ண ஒரு ஃப்ரெண்டு ஸ்டெஃபனின்னு சொல்லிட்டு, அவங்களோட கேரக்டர் பேஸ் பண்ணி தான் ஹரிதான்னு ஒரு கேரக்டர் எழுதியிருந்தேன். அந்த கேரக்டர் வந்து ஹரிதான்னு ஒரு ஆக்ட்ரஸே நடிச்சிருக்காங்க. அகெயின் அ ஃபென்டாஸ்டிக் ஆக்டர். அந்த ஃப்ரெண்டு எப்படி இருப்பாங்கன்னு நான் சொன்னேனோ அந்த ஒரு எசன்ஸை அட்டகாசமாக புரிஞ்சுட்டு அவங்க ஃப்ரெண்டாக அட்டகாசமாக அடிச்சிருப்பாங்க. அண்ட் ஷி ஆல்சோ பிகேம் எ வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் ஆஃப்டர் தட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஹரிதா. அண்ட் அஃப்கோர்ஸ் மாலா மேடம், கேபிள் சங்கர் சார், அட்டகாசமான ஒர்க் இந்த பாஸ்ட் 2 weeks. நீங்கள் வந்து என்ன ஒரு 10-20 சேனலில் பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் அவங்க தான் காரணம். நான் சொன்னேன், மேடம் நம்ம வந்து ப்ரொமோட்டே பண்ணாமல் நம்ம படத்தை மட்டும் ரிலீஸ் பண்ணணும், நல்ல படம் தான் அவங்க பார்க்க போகிறாங்க, இல்லாட்டி விட போகிறாங்க அப்படின்னு. ஐயோ, நீங்கள் வந்து நிலைமை தெரியாமல் பேசாதீங்க, நம்ம அப்படிலாம் பண்ண முடியாது. வி ஹவ் டு ப்ரமோட் அ லாட். ஏன்னா எக்கச்சக்கமான கான்டென்ட் வருது. ஸோ ஆடியன்ஸுக்கு வந்து எந்த கான்டென்ட்டை போய் பார்க்கணும், எது பார்க்கக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. நான் சொன்னேன், அதான் எக்கச்சக்கமான அவார்டு வாங்கியிருக்குமே அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, யூ பெட்டர் டோன்ட் சே இட்ஸ் அன் அவார்ட் ஃபிலிம். அப்போது அது கேட்டே அவங்க நிறைய பேர் வரமாட்டாங்க. இது ஒரு நல்ல படம், வந்து பாருங்கன்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இந்த லப்பர் பந்தில் ஒரு டயலாக் வருமே, பிரதர் மாதிரி இல்லை பிரதர் தானே. ஸ்டீவ் பிரதர் மாதிரி இல்லை, அவர் பிரதரே தான். ஸோ இந்த படத்தை பாதி டைரக்ட் பண்ணது ஸ்டீவ் தான். பிகாஸ் நான் இந்த படத்தில் நடிக்க வேண்டியிருந்ததுனால, அதுவும் இல்லாமல் இது என்னோடய ஃபஸ்ட்டு படம், எனக்கு டைரக்ஷனும் தெரியாது, எழுத்தும் தெரியாது, நடிக்கவும் தெரியாது. ஆனால் உங்களால்
உங்களால் முடியும், நீங்கள் வந்து பண்ணுவீங்க அப்படின்னு இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே ஸ்டீவ் வாஸ் டெல்லிங் மீ நம்ம வந்து ஒரு படம் பண்ணணும்னு ரொம்ப நாளாக. நான் வந்து நினச்சேன், ஓகே நம்ம வந்து ஸ்டீவ்காகவே ஒரு படத்தை எடுத்து கொடுத்துருவோம், அப்புறம் அது அவரோட தலை விதி, என்னவோ நடக்கட்டும், அது அவரோட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படம் எடுத்தோம். பட் லைக் ஹீஸ் அ வண்டர்ஃபுல் பர்சன், இஸ் அ ஜெனுவின் ஹியூமன் பீயிங். ஒரு ஓ யா பிரின்சிபல் மேம். யா ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸ்டீவ், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இந்த படத்தில் வந்து பிரின்சிபலாக ஒருத்தங்க நடிச்சிருக்காங்க, அவங்க பேர் கௌசல்யா சரவணராஜா. நீங்கள் படத்தில் ஒரு ஸ்கூல் பார்ப்பீங்க, அந்த ஸ்கூல் ஓட ஓனர் அவங்க தான். எனக்கு இந்த ஸ்கூல் ஃப்ரீயாக கிடைக்கணுங்கிறதுக்காக நான் அவங்ககிட்ட உங்களுக்கு ஒரு கேரக்டர் தரேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து சிரிச்சுக்கிட்டே சரி சரினாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஃபஸ்ட் டைம் ஆக்ட்ரஸ் மாதிரி இல்லாமல் ஒரு பிரின்சிபலை பார்த்தா எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி அட்டகாசம் நடிச்சிருப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் கௌசல்யாக்கா. ஐ திங்க் தட் இஸ் ஆல் ஐ வாண்ட் டு சே. ப்ளீஸ் வாட்ச் தி மூவி. ஐ எம் பிரிட்டி ஷுர் உங்களுக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். அகெயின் த மோர் இது வந்து என்டர்டெயின்மெண்ட் இல்லை வெறும் ஆர்ட் படம் அப்படிலாம் சொல்லி இது பண்ணினா பீப்புள் கம் வித் ப்ரீ கன்சீவ் நோஷன். ஐ பர்சனலி திங்க் இது வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான, நம்ம இது வரைக்கும் பார்த்த என்டர்டெயின்மெண்ட் அல்லாமல் இது ஒரு வித்தியாசமான என்டர்டெயின்மெண்ட்டை தான் நான் நினைக்கிறேன். அது என்னோடய படம், ஸோ அதனால் நான் அப்படி தான் நினைப்பேன். பட் நீங்கள் படத்தை பார்த்துட்டு ப்ளீஸ் டூ ஷேர் யுவர் ரிவ்யூஸ், ஷேர் யுவர் ரைட்டிங்ஸ். அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணும்போது யூ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எவ்ரி ஒன் டு கம் டுகெதர். எல்லோரும் ஒன்றா இது இந்த ஊரு கூடி தேர் இழுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்ணும்போது நம்ம என்ன தான் இத்தனையும் பண்ணினாலும் எல்லாம் சேர்ந்து வரும்போது தான் அந்த ஃபைனல் ப்ராடக்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரிபடி. யா, hope you enjoy the movie as much as we enjoyed making the movie. Thank you. வணக்கம். கைமை கடக்க என்னோட முதல் படம். அன்ஃபார்ச்சுனேட்லி அது கோவிட் டைமில் எங்களால் தேட்டருக்கு கொண்டு வர முடியல. நீல நிற சூரியன் இதனோட 2வது படம், தேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற முதல் படம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் நான் கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் தான் முதல் வாட்டி பார்த்தேன். நான் படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது சாம் கிட்ட சொன்ன ஒரு விஷயம், சாம் இந்த படம் முடிச்சுட்டு வரும்போது எனக்கே தெரியாமல் கண்ணில் தண்ணி தேங்கி நின்றுச்சு. எப்படியாச்சும் இது எல்லோரும் ஃபீல் பண்ணணும், இது எப்படியாச்சும் ஒரு பிக் ஸ்க்ரீனில் கொண்டு வந்துருங்க அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டிருந்தேன். அண்ட் அதே மாதிரி இப்போ அதை கொண்டு வந்திருக்காங்க. பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் சாம். அதுக்கு உறுதுணையாக இருந்த மாலாமணியன் மேமுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்னா. இந்த படத்தில் கார்த்திக்ங்கிற ஒரு கேரக்டர் நான் பண்ணியிருக்காங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக. இந்த படத்தில் அரவிந்த் எப்படி தான் ஒரு ஆண் இல்லை பெண் அப்படின்னு சொல்லி பானுவாக மாறுவாங்க. கார்த்திகை வந்து ஒரு சின்ன ஒரு சர்க்கிள்குள்ளே அடைக்கவே முடியாது. அவன் ஒரு ஆண் ஒரு பெண் அப்படின்னு ஒரு சின்ன சர்க்கிள்குள்ளே அழைக்கவே முடியாது. அவர் ஒரு ஜெண்டர் ஃப்ளூயிடுங்கிற கேரக்டர் வந்து இந்த ஸ்கிரிப்ட் படிக்கும் போது தான் அந்த டேர்மே நான் கேள்விப்பட்டேன். அதுக்காக ஒரு சில டாக்குமெண்ட்ரிஸ் அண்ட் ஒரு சில பர்சன்ஸை நேரில் மீட் பண்ணி அவங்கக்கிட்ட அவங்க கதைகளை கேட்கும் போது இது எப்படியாச்சும் நம்ம ஸ்க்ரீனில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒர்க் பண்ணேன். அண்ட் ஃபெஸ்டிவல் டைரக்டர்ஸ் அதை பற்றி மென்ஷன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் தேங்க்யூ ஃபார் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ சம்யுக்தா ஃபார் கிவிங் கார்த்திக் கேரக்டர் இன் மை கெரியர். ஏன்னா எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அமைஞ்சிருமானா தெரில. எனக்கு ஏர்லி ஸ்டேஜஸில் என் கெரியரில் கிடைச்ச ஒரு முக்கியமான கேரக்டராக நான் பார்க்குறேன் கார்த்திக். இந்த படம் இதை பற்றி மட்டும்தான் பேசுதானா இல்லை, நம்ம எல்லாருமே சின்ன வயசுலையோ இல்லை இப்போ கூட ஒரு சிலர் பாடி லாங்குவேஜஸை பார்த்து, மேனரிசம்ஸை பார்த்து, லுக்ஸை பார்த்து நம்ம கிண்டல் பண்ணியிருப்போம். இல்லை கிண்டல் பண்ணும்போது பார்த்து சிரிச்சிருப்போம். இல்லைனா நம்மளுக்கு எதுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒதுங்கி நின்றுப்போம். அதனால் பாதிக்கப்படக்கூடிய கார்த்திக் அண்ட் பானு மாதிரியான கேரக்டர் எவ்வளோ ட்ராமேட்டிக் ஈவெண்ட்ஸை ஃபேஸ் பண்ணி அதெல்லாம் ஃபேஸ் பண்ணியும் தான் இப்படி தான் இருப்பேங்கிற ஸ்ட்ராங்காக பேசுகிற ஒரு படமாக இருக்கும். இந்த படம் ஒரு கம்பேரிசனை பற்றி பேசுது. ஒருத்தர் இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணும்போது அவங்க வந்து எந்த எக்ஸ்டெண்டுக்கு போய் இன்னொருத்தரை அஃபெக்ட் பண்ணுறாங்கிற ஒரு விஷயம் பேசுது. ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். குறிப்பாக பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட் 13 வயசுக்கு மேலே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம். இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஸ்கூல் காலேஜில் கண்டிப்பாக ஒரு கேம்பெயின் மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் மேம். அண்டு இது தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்ககிட்டையும் நான் ரெக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். ஓடிடியில் வரும்போது இந்த படம் நல்லா இன்னும் ரீச் ஆகும்னு நான் நம்புகிறேன். பட் இப்போது இந்த படம் தேட்டருக்கு வருது.
நீங்கள் எழுதுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நீங்கள் போடுற ஒவ்வொரு போஸ்ட்டும் இன்னும் வெகுஜன மக்களுக்கு இந்த படம் கொண்டு போய் சேர்க்குங்கிறத நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நல்ல படங்களுக்கு கை கொடுப்பீங்கன்றது எனக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக அதை பண்ணுங்கள். அண்ட் லாஸ்ட்டாக ஸ்டீவ் பற்றி சொல்லிக்கிறேன். ஸ்டீவ் இந்த படத்தில் கேமராமேனாக மட்டும் ஒர்க் பண்ணல, ஒரு கேமராமேன், எடிட்டர், ஒரு அசோசியேட் டைரக்டராக தான் ஒர்க் பண்ணார். அவர் இல்லாட்டி கண்டிப்பாக இந்த படம் இவ்வளோ தூரம் வந்திருக்காது. அண்ட் கௌஷிக் அண்ட் பாஸ்கர் வந்து பேக் போன் ஆஃப் சம்யுக்தா மேம். ஸோ யா, தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பாக நீல நேர சூரியனுக்கு உங்கள் சப்போர்ட் வேணும், கண்டிப்பாக கொடுங்க. நன்றி, வணக்கம். முன்னால் அமர்ந்திருக்கும் பத்திரிகைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் என்னுடைய சக நடிகர்கள், அதிலேயும் முக்கியமாக சீனியர் சார் கெட்டி சாருக்கு, டைரக்டர், இவங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் உண்மையிலேயே சம்யுக்தா மேடம் வந்து என்னை முதல் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருந்தாங்க. அங்கேருந்து என்னை கால் பண்ணாங்க. கால் பண்ணி எனக்கு ஒன்றும் புரியலை. அங்கேருந்து ஒரு அப்ராட் கால் வரவும், அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபாதர் அவங்கள பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஃபாதர் கேரக்டர் நடிக்கணும் அப்படின்னாங்க. நடிக்கிறேன் அப்படின்ட்டேன். அப்புறம் தீபாவளியை ஒட்டி நான் பொள்ளாச்சி வரேன், பொள்ளாச்சி தான் அவங்க நேட்டிவ், பொள்ளாச்சி வரேன் சார் அப்படின்னாங்க. அப்போ எனக்கு அந்த ஏரியாவில் ஷூட்டிங்னால நேரில் போய் பார்த்து என்ன தெரிஞ்சுக்குவோம் அப்படின்ட்டு பார்க்கும் பொழுது அவங்க அந்த கதையை பற்றி சொல்லும் பொழுது இம்மிடியேட்டாக வேறு எதுவுமே சொல்லலை, நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன் அப்படின்ட்டேன். நான் அதில் ஒன்று சின்ன கேரக்டர், எனக்கு அவங்க அப்பாவை நடிச்சிருக்கேன். நான் அவங்க படத்தை பார்க்கும் பொழுது தான் இது உண்மையிலே இது படம் இல்லை, இது பாடம். எல்லோரும் இதை வந்து ஒரு பாடமாக தான் எடுத்துக்கணும். இது ஏன்னா இது யாருமே இவ்வளோ தைரியமாக சொல்ல முடியாது. மனசுக்குள்ளேயே பூட்டெல்லாம் அப்படியே போந்துக்கிட்டே இருப்பாங்க, வெளியும் சொல்ல முடியாமல், உள்ளேயும் வச்சுக்கிட்டு படம் பண்ண முடியாமல். இதில் வந்து சார் வந்து கெட்டி சார் ஒரு அட்வைஸ் கொடுப்பார். அவர் தான் சைக்காட்ரிக்காக நடிச்சிருக்காரு. உண்மையிலேயே அருமையான ஒரு மெடிக்கல் அட்வைஸ் அது. அந்த டேர்ம்ஸ் எல்லாம் அருமையாக இருக்கும். அது படம் பார்த்தீங்கன்னா தெரியும். உண்மையிலேயே அதான் சொல்கிறேன், இது வந்து ஒரு பாடம். இதில் நடிக்க கூப்பிட்ட டைரக்டர் சம்யுக்தா மேடத்துக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். டீம் உண்மையிலே நாங்கள் ஒரு ஃபேமிலியாக தான் எல்லாமே பண்ணோம். சின்ன சின்ன இடங்களில் எடுத்தாங்க. அதில் டிஓபியை பற்றி சொல்லவே வேணாம். அவருடைய ஃபோட்டோகிராஃபியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், அவ்வளோ அருமையாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு. ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த ஃபோட்டோகிராஃபி. இந்த படத்தை பெரிய ஸ்க்ரீனில் கொண்டாந்து மாலா மேடத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இது வந்து எல்லாருமே கொஞ்சம் யோசிப்பாங்க, எந்த என்டர்டெயின்மெண்ட் இல்லை, எந்த விதமான கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் இல்லை. நான் இன்றைக்கி தான் தெரியும், உங்களுக்கு தான் தெரியும் படங்கள்லாம் எப்படி அப்படின்ட்டு. பட் என்ன தான் நாங்கள் நடிச்சிருந்தாலும், என்ன தான் அவங்க படம் எடுத்தாலும், கொண்டு போய் சேர்க்குறது உங்கள் எழுத்து தான். நீங்கள் தான் அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். பட் இந்த படம் வந்து உண்மையிலேயே நீங்கள் கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா தான் எல்லாருக்குமே புரியும். இந்த படம் வந்து அந்த மாதிரியான ஒரு படம். அதான் முதல்ல சொன்ன மாதிரி இது வந்து படம் இல்லை, இது வந்து எல்லாருக்குமே ஒரு பாடம். ஆனால் இதெல்லாம் தயவு பண்ணி தியேட்டரில் பாருங்கள். பார்த்து இந்த எங்கள் டீமுக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டை கொடுங்க. எல்லாருக்கும் நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னை பெற்ற இறைவனாக எங்கள் அம்மா அப்பாவோட வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். இந்த அரங்கத்தில் கூடியிருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் பெரியோர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லுகிறேன். 100 ஆண்டுகளாக சினிமா பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு சமூகம்னா, இந்த சமூகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற சமூகத்தையும், இந்த சமூகத்தில் வாழ்கிற மனிதர்களையும் ஒரு புதிய கோணத்துலேயும் இன்னும் ஆழமாக புரிஞ்சிக்க வைக்கிற ஒரு கலைப்படைப்பு, ஒரு மிகச்சிறந்த கலைப்படைப்புன்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில் நீல நிற சூரியன் அப்படிங்கிற இது ஒரு மிகச்சிறந்த கலைப்படைப்பாக நான் பார்க்குறேன். இந்த திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த சம்யுக்தா விஜயன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு அப்படி தான் மெசேஜ் பண்ணாங்க, இப்படி ஒரு திரைப்படம் நான் எடுக்க போகிறேன், நீங்கள் அதில் ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அன்டில் தென் எனக்கு தெரியாது அவங்க என்ன மாதிரியான ஒரு திரைப்படம் எடுக்க போகிறாங்க, எனக்கு என்ன கேரக்டர் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஒரு முறை நாங்கள் வாட்ஸ்அப் காலில் பேசிக்கிட்டோம். அப்போது இதை பற்றி அவங்க சொன்னபோது ஐ ஃபெல்ட் வெரி வெரி ஹாப்பி. ஏன்னா ஒரு நடிகனாக வந்தவனுக்கு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இனிப்பான செய்தி.
பகல் இரவு அப்படிங்கிற ஒரு Black அண்ட் ஒயிட் இந்த மாதிரியான ஒரு இருமைக்குள் வாழ்வதற்கு நிர்பந்திக்கப்பட்ட ஒரு சமூகத்தில் வைகறை பொழுது ரொம்ப வண்ணமயமானது, அந்தி பொழுதும் ரொம்ப வண்ணமயமானது. ஏன்னா அது பகலும் இல்லை இரவும் இல்லை. அந்தியும் அப்படி தான், அது பகலும் இல்லை இரவும் இல்லை. ஆனால் இருக்கிறதுலே ரொம்ப வண்ணமயமான பொழுதுகள் அதுதான். அப்படியான ஒரு வண்ணமயமான பொழுது தான் இந்த நீல நிற சூரியன். ரெண்டாவது, அப்படி இரவாகவும் இல்லாமல் பகலாகவும் இல்லாமல் ஒரு வைகறையாக இருக்கிறதும் அந்தி பொழுதாக இருக்கிறதும் அது ஒரு போராட்டம் தான். அந்த ஸ்ட்ரகிள்லேருந்து தான் அந்த கலர் கிடைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதை வேறு யாரோ சொல்கிறத விடவும் அப்படியான ஒரு அனுபவத்தை பெற்றவங்க நேரடியாக சொல்லும்போது தான் அதனுடைய ஆழம் அர்த்தம் இன்னும் ரொம்ப ஆழமாகுது அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிறேன். அந்த வகையில் தமிழ் சினிமாவுக்கு நீல நிற சூரியன்கிற ஒரு திரைப்படத்தை கொடுத்த சம்யுக்தா அவர்களுக்கு நான் மறுபடியும் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். இட்ஸ் a வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபிலிம். ஸ்டேட்டஸ் கோவை டிஸ்டர்ப் பண்ணாமல் 1000 படம் நம்ம எடுக்கலாம், அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் நீரோட்டத்துக்கு எதிராக நீந்துறது உண்மையிலுமே பெரிய ஸ்ட்ரகிள். அந்த ஸ்ட்ரகிளில் ஒரு பெரிய அழகு இருக்குது. அதுக்கு ஒரு பெரிய கேலிபர் வேணும். அது சம்யுக்தாவுக்கு நிச்சயமாக இருக்குது. சம்யுக்தாவுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக நின்று அவங்கள சப்போர்ட் பண்ணி இன்றைக்கி ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் எல்லோரும் அதை கவனிக்கிற இடத்துக்கு பார்க்குற இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கக்கூடிய மாலா மேம்க்கு நான் என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கிறேன். ரியலி இட்ஸ் a great support. I personally thank you மேம். அடுத்தது சம்யுக்தாவுடைய டீம், கௌஷிக் தொடங்கி நான் எல்லா நண்பர்களையும் நான் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு ஷூட்டிங்கில் அது ஒரு ஷூட் மாதிரியே எனக்கு தோணலை. சந்தோஷமாக வந்தேன், நடித்தேன், போனேன், எந்த ஒரு சிரமமே இல்லை. அதனாலேயே சம்யுக்தா இன்னும் நிறையா படங்கள் எடுக்கணும், அதில் எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஒரு ஆக்டர் இவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஒரு டீம் வந்து பார்த்துக்கிறது உண்மையிலே ரொம்ப இட்ஸ் அ ப்ளஷர். அந்த வகையில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த திரைப்படத்தை எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா வெறும் பொழுதுபோக்கு அப்படிங்கிறது மட்டும் இல்லை, பொழுதுபோக்கை கடந்து இது ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் கேட் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே நம்மளை அழைச்சிட்டு போகிற ஒரு திரைப்படம்னு சொல்லலாம். நம்ம யோசிக்காத வகையில் நம்மளை சிந்திக்க வைக்கிற ஒரு திரைப்படம்னு சொல்லலாம். அந்த வகையில் நீல நிற சூரியன் தமிழ் சினிமாவுக்கு ஒரு முக்கியமான சினிமா. இந்த திரைப்படத்தில் நடிப்பதற்கும் இந்த திரைப்படம் குறித்து உங்களிடையே பேசுவதற்கும் எனக்கு வாய்ப்பளித்த சம்யுக்தா அவர்களுக்கும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன்.